நம்ம அது எழுந்து சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு மட்டுமல்ல, நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய மரியாதை உண்டாக்குற அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணோம்னா தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ இந்த படத்தில் வந்து வரக்கூடியது எல்லாமே வந்து குழந்தைங்க நல்லதுக்காகவே அவங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ தூரம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் நான் சொன்னேன், இது வந்து ஜாலி ஹோம் இல்லை, இது ஹோலி ஹோம்னு வைங்க, அதுதான் மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த ஹோலி ஹோம் உள்பட எல்லாத்துக்குமே நான் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த யுவர் பேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் மனிதம் அதில் வந்து இந்த ஜாலி ஹோம்னு வச்சுருக்காங்களே, இது ஜாலி ஹோம் இல்லை ஹோலி ஹோம்னு வைங்க, அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜாலி ஹோம்ங்கிறது ஏதோ விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் செய்கிறது விளையாட்டுத்தனமாக இல்லை, ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்கிறீங்க. அதனால் அது ஹோலி ஹோமாக இருக்கிறதுங்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம அது எழுந்து சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி யாராவது ஒன்று செய்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அது காலம் கடந்து கூட அந்த அவங்க செய்யக்கூடியது அந்த சிறப்புகள் வந்து நல்லா நிற்கும். வஞ்சகம் இல்லாமல் புகழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்ம உதயகுமார் தான். யாராக இருந்தாலும் மனம் விட்டு அவங்கள மனசார வந்து அவங்கள பாராட்டி பேசுகிறது. ஏன்னா நிறைய மீட்டிங்கில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு மட்டுமல்ல, நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய மரியாதை உண்டாக்குற அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணோம்னா தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த படம் பார்த்துட்டு யாராவது எனக்கு இந்த படம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அவங்க காசு ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணராஜ் வந்து அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா நாட்டில் ரொம்ப பேர் கஷ்டத்தில் இருக்கிறான், அதனால் அவன் கஷ்டம்தான் அவனுக்கு பெருசாக இருக்குது அந்த நேரத்தில். சரி படம் பார்த்தா அவனுக்கு திருப்தியாக சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு கூட அதுக்காக கூட சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அவருடைய நல்ல மனசு அதில் தெரியுது, என்னென்னா நம்பிக்கை அதில் தெரியுது. அவர் படத்தை வந்து எவ்வளோ தூரம் எடுத்துருப்பாங்கன்னு புர்னோ அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ தூரம், ஏன்னா அவர் ஆட் ஃபிலிம் நிறைய எடுத்து அனுபவப்பட்டிருக்காரு. ஸோ மனிதம் படத்தை பற்றி சொல்கிறத ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், என்னென்னா விவேகானந்தர் அவர்கள் வந்து கடவுளையே அவர் குருநாதர் காமிச்சார், கடவுளையே பார்த்தாருன்னு சொன்ன அந்த விவேகானந்தர் வந்து கடவுளை கும்பிடுங்கிறத பற்றி எப்பவுமே பேசவே இல்லை. அவர் பேசினது பூராமே தன்னம்பிக்கை அப்படிங்கிறத பேசினார். அதே மாதிரி வந்து மனித நேயம் அப்படிங்கிறது அவருடைய எந்த ஸ்பீச் எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்கும், மனித நேயம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த மனித நேயம் தான் இந்த மனிதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அந்த படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கதையை பற்றி லேசாக ஆரம்பித்தாங்க விட்டாங்கன்னா படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மனிதம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தேவை அந்த மனித நேயம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மங்கிறது நம்ம மட்டுமே இல்லை, யாருமே தனி மனிதன் கிடையாது. ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே வந்து ஒரு சமூகத்தினுடைய நடவடிக்கை. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கிறது ஒரு இந்தியனுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெருமைக்குரிய ஒரு சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஏன் இங்கே வைக்கிறாங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எல்லாருமே பாண்டிச்சேரி சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பிரசாத், அதனால தான் இங்கே வைக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளடக்கம் கேட்கும்போது தான் இந்த மனிதம் அப்படிங்கிறதுனுடைய மெயின் இது வந்து வந்தது. ஸோ சினிமா கமர்ஷியலாக எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அதுதான் தோணும். ஆனால் கமர்ஷியலாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இது ஒரு சர்வீஸாக வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது அவங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, நான் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரிக்கே ஒரு பெரிய பெருமையை வந்து அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தில் வந்து வரக்கூடியது எல்லாமே வந்து குழந்தைங்க நல்லதுக்காகவே அவங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ தூரம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் நான் சொன்னேன், இது வந்து ஜாலி ஹோம் இல்லை, இது ஹோலி ஹோம்னு வைங்க, அதுதான் மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த ஹோலி ஹோம் உள்பட எல்லாத்துக்குமே
நான் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.